இந்த அற்புதமான அமாவாசை இரவின் நடு இரவு ஜபத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த நடு இரவு ஜபம், இந்த அமாவாசை நாளிலே நீங்கள் செய்கிற நடு இரவு ஜபம், உபத்திரவத்தில், பாடுகளிலே, பில்லி சூனியங்களிலே, மாந்திரீகங்களிலே, இன்னும் பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்ட யாவரையும் நிச்சயமாய் இந்த நடு இரவு ஜபம் விடுவிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கிற இந்த நடு இரவிலே தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் இன்று விடுதலையை கொடுக்கும்படியாய், இன்று ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிறதா? இப்பொழுதே இறங்கி வருகிறது. தேவ சமூகத்தில் நிற்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாரையும் தொடாதபடி, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரங்கள், சூனியங்கள், நடு ஜாமங்களிலே செய்யப்படுகிற நடு இரவுகளிலே இவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதிகளை கொண்டு, சூனியம் செய்கிறவர்களை கொண்டு, பல்வேறு கடாக்களை, ஆடுகளை, காட்டு மந்தைகளை, பண்டிகளை பலியாக விட்டு இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களுக்கு விரோதமாய் சகரா சந்துரு இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா மாந்திரீக கட்டுகளும் இப்பொழுதே இந்த நடு ஜாமத்திலே எல்லா கட்டுகளும் தளரும்படியாய், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் மகரபாரா சந்துரு கபரதரபோ இயேசுவின் நாமத்தினாலே சந்துருபா கரதரபோ. யார் யார் மந்திரவாதங்களினாலே, பில்லி சூனியங்களினாலே, பரம்பரை சாபங்களினாலே, பாவத்திலும் கட்டுகளினாலும் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய் மாரா சக்கரபாதரபோ ஒரு கபர சந்தரபாதரா சக்கரபோ துருபாதரா சம்பர கதரபோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் தூதர்கள் பேசுகிற பாசையோடு, ஆமென், நவமான பாசைகளோடு, தேவனோடு ரகசியம் பேசுகிற பாசைகளோடு, நவமான பலபல பாசைகளோடு பேசி இயேசுவின் நாமத்தினாலே எங்கே மந்திரவாதங்கள், எந்த மலைகளிலே, எந்த இருட்டு பிராந்தியங்களிலே, எந்த அமாவாசை தோறும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த கட்டுகளை வைக்கிறார்களோ, எந்த சூனியங்களை வைக்கிறார்களோ, எந்த காரியங்கள் செய்யப்படுகிறதோ எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மாரா சந்துரு கபரதரபோ. எப்படி தேவ ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று மகாபிரிய படையோடும் சேனையோடும் சேனை அதிபதிகளோடும் செங்கடலை தாண்டி கடந்து வந்து இவர்களை அழிக்கும்படியாய் கடந்து வந்த எல்லா பார்வோனின் கூட்டங்கள், அந்த பொல்லாத பெலிஸ்தியரின் சேனைகள் செங்கடலிலே அழிந்து போனது போல் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, செங்கடலை விட வல்லமையான மகிமையான அக்னிமயமான இயேசுவின் இரத்தத்தினால் இவைகள் எல்லாம் மூழ்கி போகும்படியாய், எல்லா மந்திர சூனியங்களும் இப்பொழுதே அழிந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் இவர்களை அழிக்கவும், நாசமாக்கவும், கொல்லவும், திருடவும் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் இப்பொழுதே அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இந்த பிள்ளைகளை தேவையில்லாத கடன்கள், செலுத்த முடியாத கடன்கள், இனி வாழ்வதை தவிர சாவதே மேல் என்று நினைக்கிற அளவிற்கு உள்ள கடன்களும், குடும்ப குழப்பங்களும், குடும்பத்திலே எழும்பிய சந்தேகங்களும், குடும்பத்திலே எழும்பிய போராட்டங்களும், ஏனென்று தெரியாத காரியங்கள், ஏனென்று தெரியாது வைக்கப்பட்ட இவர்களுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் பேசப்பட்ட சாபங்கள், பரம்பரையாய் வந்த அநியாயமான சாபங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்திலே மாரா ஷரபரா சந்துரு கபரதரபோ அக்கினி கடலாய் பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்கிற தேவ மகிமை இறங்கி வருவதாக மாரா ஷரபரா தரபோ துரு கமரதரபோ. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள்
காரியங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆமென். ஓ, இவர்கள் வியாபாரங்களுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், வருமானத்திற்கு விரோதமாய், கணவன்மாருக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா சூனியங்களும் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் அமிழ்ந்து போவதாக, அமிழ்ந்து போவதாக. பொல்லாத பார்வோனின் கூட்டம், அந்த பொல்லாத எகிப்தியர் எல்லாம் ஒருவனும் மீண்டு போகாதபடி செங்கடலிலே அழிக்கப்பட்டு போனது போல இன்று இந்த அமாவாசை இரவிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா அந்தகார கட்டுகளும் அழியும்படியாய் மாறா மாறா சக்கரபதரவோ இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற, அழிவுக்கு தப்புவிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே எல்லா மந்திர சூனியங்களும் அமாவாசை நாளின் ஆதிக்கங்களும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி, ஆமென் ஆண்டவரே, ஐயா உம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி நீங்கள் அப்பா அவருடைய அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே இன்று ஒரு விடுதலையும் மாற்றமும் வெளிச்சமும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாவதாக. ஓ, அப்பொழுது தண்டாயுதத்தினால் இவர்களை அடித்த அசிரியன், ஆமென், காரணம் இல்லாதபடி, ஐயா காரணம் இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் அடிபட்டார்களே, விலையின்றி விற்கப்பட்டார்களே, விலையும் இன்றி பணமும் இன்றி இப்பொழுதே மீட்கப்படும்படியாய் தண்டாயுதத்தினால் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை அடித்த அசிரியன் இப்பொழுதே கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்குண்டு போகிறதற்காய், கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்குண்டு போகிறதற்காய் இந்த நாட்களிலே சாப்பிட முடியாத, தூங்க முடியாத, சுவாசிக்க முடியாத, நிம்மதியாய் வாழ முடியாத குடும்பங்களிலே திடீர் திடீரென்று இந்த நாட்களிலே வருகிற, எழும்புகிற, பொங்கி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் என் தெய்வமே, ஓ லார்ட், பொங்கி எழுந்து பொங்கி எழுந்து ஓ வந்த கடல் அலைகளையும் ஓங்கி வீசிய சூறாவளி காற்றையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா பிரச்சனைகளும், எழும்பி வருகிற, ஓ லார்ட், பொங்கி வருகிற, ஓ சீறி வீசுகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றே அடங்கி போகும்படியாய் மாறா மாறா சந்தா ரபாராதரபோ என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக அக்கினி இறங்குவதாக, ஒரு தெய்வீக மகிமை இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆமென். நூற்றுக்கணக்கானோர் இப்பொழுதே தங்கள் வியாதியில் இருந்து, ஆமென், வியாதியில் வருத்தங்களில் இருந்து இந்த நொடி பொழுதிலே விடுதலை அடையும்படியாய், இந்த நொடி பொழுதிலே விடுதலை அடையும்படியாய், ஆமென். பொல்லாத சத்துருவே, பிசாசின் ஆதிக்கங்களே, ஓ ஓ சத்துருவினால், பிசாசினால் எய்யப்படுகிற எல்லா அக்னி அஸ்திரங்களே கேளுங்கள். இவர்கள் அந்தகார ஒளியில் இருந்து, அந்தகார இருளில் இருந்து, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கடந்து வந்தவர்கள். மாரபரா சந்தரபதரபோ. ஓ, இந்த ஜபத்திலே ஈடுபட்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓ இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அந்தகார இருளில் இவர்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுதோ ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிற இவர்கள் மீது பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களுக்கு அதிகாரம் இல்லை. எல்லா அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும், அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் எங்கள் இயேசு கல்வாரி சிலுவையிலே உரிந்து போட்டு இந்த பொல்லாத பிசாசை வெளியரங்கமாய் அவனிடம் ஒன்றுமில்லை என்று ஆக்கினாரே. இனி அமாவாசையில் நீங்கள் என்ன கிரியை செய்ய முடியும்? பொல்லாத ஆவிகளை வெளியேறுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், வீடுகளை விட்டு, வாழ்க்கையை விட்டு, அவர்களை கட்டி வைத்திருக்கிற, அவர்களை அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலையின் கதவுகளை விட்டு வெளியேறுங்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக.
அந்தகாரத்தில் இருந்தவர்கள் உண்மைதான். பொல்லாத சத்துருவே, பிசாசே, இவர்களுக்கு விரோதமாய் நீ எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் இன்றே திரும்பி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திர சூனியங்களும் ஏவல்களும் திரும்பி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் நின்று கட்டளை இடுகிறேன், எல்லாம் திரும்பி போவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்பட்ட எல்லா ஏவுகணைகளும் எல்லா ஏவல் பிசாசுகளும் திரும்பி போவதாக, அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அதை அனுப்பியவர்கள் மனம் திரும்புவார்களாக. Lord, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. சர்ப்பங்களை போல இந்த பிள்ளைகளை பாடாய்படுத்துகிற, ஓ Lord, எல்லா பாடாய்படுத்துகிற தேள்களை போல இவர்களை கொட்டி காயப்படுத்துகிற, அனுதினமும் எப்பொழுதும் காயப்படுத்துகிற எல்லா காரியங்களும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, லூக்கா 10:19 எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், எங்கள் சகோதரிகளை பலகீனப்படுத்தாதபடி, எங்கள் சகோதரிகளை வேதனைப்படுத்தாதபடி, சகோதர சகோதரியுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதபடி, நஷ்டப்படுத்தாதபடி, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் செய்யாதபடி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம். பிசாசின் வல்லமைகளை காலின் கீழே மிதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படி ஒன்றினாலும் இவர்கள் சேதப்பட்டு போகாதபடி, ஐயா கர்த்தரை சத்துவத்தின் வல்லமையிலே நாங்கள் பலப்படுகிறோம். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுகிறோம். சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்றே இப்பொழுதே மல்கியா 4:3 துன்மார்க்கனை மிதிக்கிறோம். இதை நாங்கள் செய்யும் நாளிலே கர்த்தரே செய்யும் நாளிலே அவர்களெல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை துன்பப்படுத்திய, உபத்திரவப்படுத்திய, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் இந்த நாளிலே உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் நல்ல தெய்வமே, நீர் இப்பொழுது வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் ஆமென், ஒருவரும் துயரப்பட்டு போகாதபடி, என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரனாம் இயேசு ஐயா மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இன்றும் மனிதர்களுடைய, விசுவாசிக்கிறவர்களுடைய, தேவதாசர்களுடைய மாம்சத்தில் இருந்து நீர் வெளிப்படுகிறதற்காய், உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஜெப வேளையிலே கடந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை, என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் வெளிப்படுத்துதல் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, மரணகரமான வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களோடு இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கிலே அவஸ்தைப்படுவது போன்ற சூழ்நிலையில் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாயிருந்தாலும், ஐயா மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், எங்கள் தெய்வமே, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிற மிகப்பெரிய கிருபையை நீர் இப்பொழுதே கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் எந்த விதத்திலும் பிசாசு நெருக்காதபடி, தொடாதபடி, எந்த விதத்திலும் பிசாசின் வல்லமைகள் மேற்கொள்ளாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அமாவாசை நடு இரவு ஜெபம் இன்றோடு இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா புயலின் ஆதிக்கங்களும், எல்லா பொங்கி எழுகிற கடலை போன்ற பிசாசின் வல்லமைகளும் அடங்கி போகும்படியாய்
எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அடங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நலியோடு ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பெரிய விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்த மகிமையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை அறியாத, இந்த விஷயங்களை தெரியாத, இப்போது அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காய் இந்த செய்தியை வாட்ஸ்அப் மூலமாகவும் ஷேர் செய்து அநேகருக்கு அனுப்பி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காய் அநேகருக்கு இதை ஷேர் செய்கிற அன்பு சகோதர சகோதரியுடைய கரங்கள், விரல்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவ அனுக்கிரகம் தீவிரமாய் விளங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற பெரிய தெய்வம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களிலும் உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இந்த நடு ஜாமத்திலே பாபா சந்துரு கபரதரபோ இதிலே கடந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாய் யாரும் எதுவும் செய்யாதபடி ஒரு இரத்த கோட்டையின் பாதுகாவல் ஆமென் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க, இந்த அமாவாசையிலே யார் யார் எங்கே எங்கே எந்த மலைகளிலே, இருட்டறைகளிலே, பங்களாக்களிலே எந்த பணங்களை கொடுத்து இரத்தங்களை சிந்தி உங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா அந்தகார கட்டுகளும் இதோடு அழிந்து போகும். மாற்றமே இல்லை. இந்த நடுஇரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். எதுவும் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்த எந்த பிள்ளைகளையும் இது பாதிக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று முந்திய தினமும் கடந்த 3 நாட்களாக அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல வியாதியில், கட்டுகளிலே, உபத்திரவங்களிலே, சரீர வலி வேதனைகளிலே அகப்பட்டவர்களுக்காய் ஒரு நல்ல அதிகாலை ஜெபத்தை தொடர்ந்து போடுகிறோம். அந்த 3 நாள் உள்ள ஜெபங்களை கேட்காதவர்கள் நிச்சயமாய் கேளுங்கள். புறஜாதி ஜனங்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தேவ மகிமை விளங்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார். வியாதியோடு இருக்கிறவங்க அதை தொடர்ந்து கேட்கும்படியாய், தொடர்ந்து எல்லா ஜபங்களையும் மறுபடியும் கேட்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வியாதிகள் நிச்சயமாய் ஜபமாகும், சுகமாகும். மாற்றமே இல்லை. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமாய் எழுதுங்கள். என்ன சாட்சிகள் உண்டானது என்பதை நிச்சயமாய் எழுத மறந்து விடாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன் போடாம போகாதுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென்.